வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய சசஸ்திர சீமாபல், அதாவது எஸ்எஸ்பி அப்படிங்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் ஹெட் கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 233 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு 12th இல்லைனா டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஐடிஐ முடித்தவங்களுமே அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் 4 விதமான போஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன குவாலிஃபிகேஷன், அடுத்ததாக வந்து ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன, அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய கம்ப்ளீட் டீட்டெயில் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் நீங்கள் செலெக்ஷன் ஆனீங்க அப்படின்னா மினிமம் 50,000க்கு மேலே ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும். ஓகே, ஸோ நல்ல ஜாப் தான். பட் வேக்கன்சி 233 தான் அப்படிங்கிறனால ஆல் இண்டியா லெவல் கட் ஆஃப் அப்படிங்கிறனால இதில் வந்து காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் செலெக்ஷன் ஆக முடியும். இதில் வந்து 2 பேப்பர் உண்டு. ஃபஸ்ட்டு பேப்பருக்கு எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான். நீங்கள் எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்டாக இருந்தால் கண்டிப்பாக இதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். பட் பேப்பர் 2க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு பாயிண்ட்டுக்காகவே நிறைய பேர் வந்து இதில் வந்து கம்மியான மார்க் எடுப்பாங்க. ஏன்னா எல்லாருமே உங்களோட மாதிரி தான் யோசிப்பாங்க. நம்ம வந்து எஸ்எஸ்சி படிச்சுக்கிட்டு இருக்கோம், ரயில்வே படிச்சுக்கிட்டு இருக்கோம், எக்ஸ்ட்ராவாக அதை தாண்டி படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. ஸோ அதை தாண்டி படிக்கிறவங்களுக்கு இந்த ஜாப் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு அதுக்கு டைம் இருக்குது, ஆல்ரெடி எஸ்எஸ்சி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வேறு எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 21 வந்து ஓப்பன் ஆக போகுது. ஏப்ரல் 20 வரைக்கும் ஆன்லைனில் எஸ்எஸ்பியோட வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் டேட் இன்னும் சொல்லலை. ஃபஸ்ட்டு இதில் ஃபிசிக்கல் தான் இருக்கும், அதில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு தான் எக்ஸாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு 4-5 மாதமாவது உங்களுக்கு டைம் இருக்குது. ஓகே, இதில் வந்து வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 4 விதமான போஸ்ட் இருக்குது. எல்லாமே ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட் தான். இதில் ஹெட் கான்ஸ்டபிள் ஸ்டர்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சி இருக்குது. கம்யூனிகேஷன் போஸ்ட்டுக்கு 197 வேக்கன்சி இருக்குது. எலக்ட்ரீஷியன் போஸ்ட்டுக்கு 29 வேக்கன்சி இருக்குது. வெட்டினரி போஸ்ட்டுக்கு 5 வேக்கன்சி இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒன்றுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் வேக்கன்சி இருக்கிறது வந்து கம்யூனிகேஷனுக்கு தான். இதுக்கு தான் நிறைய பேர் எலிஜிபிளாகவும் இருப்பீங்க. வெறுமனே 12th முடித்தவங்க மட்டும் எலிஜிபிளாக இருக்கக்கூடிய போஸ்ட் வந்து இந்த போஸ்ட் தான். ஸோ இதில் தான் வேக்கன்சி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு அட்வான்டேஜ். ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா இதுக்கான சிலபஸ் நம்மக்கிட்ட கம்ப்ளீட்டாக அவைலபிளாக இருக்குது. பேப்பர் 2க்கான சிலபஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். இப்போ ஏஜ் லிமிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எலக்ட்ரீஷியன் போஸ்ட்டுக்கு வந்து 18லேருந்து 25க்குள்ளே இருக்கணும். இப்போ இதில் நான் கொடுத்துருக்க ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு, ஓபிசி கேட்டகரியில் இருந்தால் +3 இயர்ஸ் வந்து இருக்கலாம், எஸ்சி இல்லைனா எஸ்டி கேட்டகரியில் இருந்தால் +5 இயர்ஸ் வந்து இருக்கலாம். ஓகே, இப்போது இந்த போஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹெட் கான்ஸ்டபிள் எலக்ட்ரீஷியன் போஸ்ட்டுக்கு வந்து 25 அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஸோ அப்போ ஓபிசினா 28 வரைக்கும் இருக்கலாம், எஸ்சி எஸ்டினா 30 வரைக்கும் இருக்கலாம். மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து 18 to 27 யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு. அப்போ ஓபிசிக்கு வந்து 30 வரைக்கும் இருக்கலாம், எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32 வரைக்கும் மற்ற போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஏஜ் வந்து 20/4/2026 இந்த டேட் அப்போ இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டுவர்ட் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் கேட்ரிங் அண்ட் கிச்சன் மேனேஜ்மெண்ட், மினிமம் 2 இயர்ஸ் டிப்ளமோ கேட்ரிங் அண்ட் கிச்சன் மேனேஜ்மெண்ட் இந்த பிரான்ச்சில் வந்து முடிச்சிருக்கணும். அது போக 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். ஓகே, மினிமம் 100 பெட் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் நீங்கள் இந்த ஸ்டுவர்ட் அப்படிங்கக்கூடிய இந்த ரேங்கில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ இது நிறைய பேர்கிட்ட இருக்காது, வேக்கன்சியும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இதில் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா அந்த கம்மியான வேக்கன்சிலையும் நீங்கள் செலெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஓகே, ஏன்னா இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களே ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க. ஸோ அடுத்து நம்ம மெயின் ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து இந்த போஸ்ட்டில் தான். வேக்கன்சி அதிகமாக இருக்குது, எல்லாரும் எலிஜிபிளாக இருக்கக்கூடியது. ஓகே, ஹெட் கான்ஸ்டபிள் கம்யூனிகேஷன். ஸோ இதுக்கு வந்து 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட் படித்த குரூப்பில் இருக்கிறவங்க, அந்த 3 சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய குரூப்பில் படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் 3 சப்ஜெக்ட்டும் கண்டிப்பாக இருக்கணும். மேத்ஸ் இல்லை பயாலஜி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, கண்டிப்பாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் வந்து இருக்கணும். மினிமம் பாஸ் மார்க்லாம் எதுவும் அவங்க கேட்கல. நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும், பட் இந்த 3 சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய குரூப்பில் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா இது இல்லைனா இன்னொன்று. ஓகே, இது இல்லைனா நீங்கள் வந்து 3 வருஷம் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். டிப்ளமோவில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இல்லைனா கம்யூனிகேஷன் இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த 4ல் ஏதாச்சும் ஒரு பிரான்ச்சில் டிப்ளமோ முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். ஒன்று இது இருக்கணும், இல்லைனா இது இருக்கணும். 2ல் ஏதாச்சும் ஒன்று இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த ஜாபுக்கு தான் இருக்கும். நீங்களுமே எனக்கு தெரிஞ்சு இதுக்காக தான் வந்து அப்ளை பண்ணுவீங்க. ஓகே, அடுத்து எலக்ட்ரீஷியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு
எலக்ட்ரீஷியனாக 2 வருஷம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா 1 வருஷம் ஐடிஐ எலக்ட்ரீஷியன் ஃபீல்டில் அந்த ட்ரேடில் வந்து 1 வருஷம் ஐடிஐ முடிச்சுட்டு 1 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இல்லைன்னா 2 வருஷம் நீங்கள் வந்து ஐடிஐ எலக்ட்ரீஷியன் ட்ரேடில் முடிச்சிருக்கணும். அப்படி முடிச்சிருந்தா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஸோ ஐடிஐ முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இல்லை நான் 10th முடிச்சிருக்கேன், 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதுக்கான சர்டிஃபிகேட் என்னால் ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகே. அடுத்து ஹெட் கான்ஸ்டபிள் வெட்டினரி. ஸோ இதுக்கு வந்து 12th சயின்ஸு பயாலஜி இந்த 2 சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய குரூப்பில் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் அது மட்டும் பத்தாது, 2 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். எந்த ஃபீல்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டினரி அண்ட் லைஃப் ஸ்டாக் டெவலப்மெண்ட், இல்லைனா வெட்டினரி ஸ்டாக் அசிஸ்டண்ட், இல்லைனா அனிமல் ஹஸ்பண்ட்ரி. இந்த 3ல் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் டிப்ளமோ வந்து 2 வருஷம் பண்ணியிருக்கணும். ஓகே. ஸோ கிளியர் ஆகிருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு எந்த போஸ்ட்டு சூட்டபுளோ அதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஹைட்டு செஸ்ட்டு பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் எல்லா போஸ்ட்டுக்குமே மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். இப்போ ஸ்டுவர்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு 165 சென்டிமீட்டர் மினிமம் ஹைட் இருக்கணும். அதுவே எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 160 இருந்தால் போதுமானது. ஃபீமேலுக்கு 155 சென்டிமீட்டர் இருக்கணும். எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 148 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. அடுத்து கம்யூனிகேஷன் அண்ட் வெட்டினரி இந்த 2 போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு 170 சென்டிமீட்டர் இருக்கணும். அதுவே எஸ்டி கேண்டிடேட்னா 162.5 இருந்தால் போதுமானது. அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 157 சென்டிமீட்டர் இருக்கணும். அதுவே எஸ்டி கேண்டிடேட்னா 150 இருந்தால் போதுமானது. எலக்ட்ரீஷியனுக்கு 167.5 மேலுக்கு, எஸ்டிக்கு 162.5, ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 157, எஸ்டிக்கு வந்து 150 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. ஸோ கிளியராக இருக்கும் நம்புகிறேன். செஸ்ட்டு வந்து மேலுக்கு மட்டும்தான் மெஷர் பண்ணுவாங்க. ஸ்டுவர்ட் போஸ்ட்டுக்கு மினிமம் 75, 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பான்ஷன் ஆகணும். அதுவே எஸ்டினாலும் 75 தான். ஓகே. கம்யூனிகேஷன் அண்ட் வெட்டினரி போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 80, 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பான்ஷன் ஆகணும். எஸ்டி கேண்டிடேட்னா 76, 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பான்ஷன் ஆகணும். எலக்ட்ரீஷியனுக்கு மினிமம் 78, 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பான்ஷன் ஆகணும். எஸ்டி கேண்டிடேட்னா 76 + 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகணும். ஓகே. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். அதில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதில் நல்ல மார்க் எடுக்கிறவங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து எலக்ட்ரீஷியன் போஸ்ட்டுக்கு மட்டும்தான், மற்ற போஸ்ட்டுக்கு கிடையாது. ஓகே. ஸ்கில் டெஸ்ட் இதில் ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான், மற்ற போஸ்ட்டுக்குலாம் கிடையாது. நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தாலே போதுமானது. ஸோ மற்ற போஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து எக்ஸாம் மட்டும்தான். ஓகே. எலக்ட்ரீஷியனுக்கு மட்டும் எக்ஸாம் ப்ளஸ் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஓகே. இப்போது இதில் ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600 மீட்டர் ரன்னிங் 6 நிமிஷம் 30 செகண்டில் கம்ப்ளீட் பண்ணணும் மேல் கேண்டிடேட்டுக்கு. ஃபீமேலுக்கு வந்து 800 மீட்டர் ரன்னிங் 4 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே. இதுக்கு வந்து மார்க்லாம் கிடையாது, நீங்கள் பாஸ் பண்ணால் போதுமானது. ரன்னிங் மட்டும்தான், வேறு எந்த ஒரு ஈவெண்ட்டும் கிடையாது. இதில் எக்ஸாம், ஃபிசிக்கல், மெடிக்கல், ட்ரேட் டெஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு நார்த் இந்தியாவில் தான் நடக்கும். அது இன்னொரு முக்கியமான பாயிண்ட். ஓகே. ஏன்னா இதில் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பிக்கான யூனிட்டே கிடையாது. அப்படிங்கிறப்ப அவங்க இங்கே கண்டக்ட் பண்ண மாட்டாங்க, நார்த் இந்தியாவில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் 1 பார்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க்கு. அதில் வந்து ஜிகே, மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் இருக்கும். ஹிந்தி கூட நீங்கள் வந்து அட்டன் பண்ண வேண்டாம். ஓகே. ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷ் தான். ஸோ நீங்கள் இங்கிலீஷ் மட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 50 கொஷின். இந்த 50 கொஷினுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய சிலபஸ். அதுவும் எஸ்எஸ்சி ஜிடிக்கு நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும், அந்த சிலபஸ் வச்சு நீங்கள் வந்து இதை அட்டன் பண்ணிடலாம். அடுத்து 100 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்ஜெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் சப்ஜெக்ட் அப்படிங்கிறப்போ கம்யூனிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th முடிச்சவங்க எலிஜிபிள் ஹெட் கான்ஸ்டபிள் கம்யூனிகேஷனுக்கு. அப்போது 12th மேத்ஸ், ஃபிசிக்ஸ், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி கேட்டிருந்தாங்களா, இந்த 3 சப்ஜெக்டில் இருந்தால் உங்களுக்கு கொஷின் வரும். ஸோ 12th லெவலில் 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் கொஷின் வரும் கம்யூனிகேஷனுக்கு. மற்ற போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ ஸ்டாண்டர்டில் கொஷின்ஸ் வரும், டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் கொஷின்ஸ் வரும். என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வரும். ஓகே. இதில் கம்யூனிகேஷனுக்கான கம்ப்ளீட் சிலபஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த 12th மேத்ஸும் இருக்குது, ஃபிசிக்ஸும் இருக்குது, கெமிஸ்ட்ரியும் இருக்குது. அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம், நம்ம கொடுக்குறத மட்டும் பார்த்தாலே போதுமானது. ஆனால் நீங்கள் மற்ற வெட்டினரி போஸ்ட்டுக்கோ இல்லைனா வேறு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஸ்டுவர்ட் போஸ்ட்டுக்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் வந்து படிச்சுக்கணும். ஓகே. அந்த பேப்பர் 2க்கு வந்து நீங்கள் தான் படிச்சுக்கணும். இப்போ சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடியில் இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான். ரீசனிங்கில் வந்து சேம் சிலபஸ். ஓகே. என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அடுத்து மேத்ஸ்லேயுமே சேம் சிலபஸ் தான். உங்களுக்கு அரித்மெட்டிக் கொஷின் தான் இருக்கும், அட்வான்ஸ் மேத்ஸ் இருக்காது. அட்வான்ஸ் மேத்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் கம்மி. 12th குவாலிஃபிகேஷன் அப்படின்னால 1-2 கேட்டாலும் கேட்கலாம், பட் சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, அடுத்து ஸ்ட்ராட்டஜிக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமர், ரீடிங், அடுத்ததாக வந்து ஒக்காபுலரி 3மே வந்து இருக்கும். ஓகே. பார்ட் 2 வந்து பார்ட் 2ல் கம்யூனிகேஷனுக்கு மட்டும் நான் என்ன சிலபஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஓகே. மற்ற போஸ்ட்டுக்கு நான் கொடுக்கல.
கம்யூனிகேஷனுக்கு என்ன சிலபஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ கம்யூனிகேஷனில் சயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதுலேருந்து அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்கும், ஒரு சில பயாலஜி கொஷின்ஸ் கூட கேட்கலாம். பட் நீங்கள் பயாலஜி படிக்க வேண்டாம். ஓகே, கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணால் படிச்சுக்கோங்க, நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் தனியாக டீச் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுலேருந்து கம்மியான கொஷின் தான் இருக்கும், அதிகமான கொஷின் ஃபிசிக்ஸில் இருந்தால் இருக்கும், கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியிலேருந்து இருக்கும். அடுத்து மேத்ஸுங்கிறது வந்து இந்த மேத்ஸ் வித்தியாசமானது. இது வந்து 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய மேத்ஸ், 11th 12th இருக்கக்கூடிய மேத்ஸ். ஓகே, டெக்னிக்கல் மேத்ஸ்னு சொல்லுவாங்க. டிஃபரன்சியேஷன், இன்டகிரேஷன், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி, ட்ரிக்னாமெட்ரி, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ஃபங்க்ஷன், லிமிட்டு. ஸோ இந்த மாதிரி இந்த டாபிக் எல்லாமே நம்ம கோர்ஸில் நம்ம இப்போ டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, புது வீடியோஸ் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பாதிக்கிட்ட கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை மட்டும் பார்த்தாலே போதுமானது. இது யாருமே டீச் பண்ண மாட்டாங்க தமிழில், இது வரைக்கும் யாருமே இதை பண்ணலை. நம்ம வேறு எக்ஸாமுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம், பட் அது இந்த எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும், சேம் சிலபஸ் தான் அப்படிங்கிறனால. ஓகே, இப்போ இந்த 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 மொத்த சிலபஸும் நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1499. ஒன் டைம் பே பண்ணிங்க அப்படின்னா 3 வருஷம் வேலிடிட்டி உண்டு. இந்த ஒரே கோர்ஸில் 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே, இப்போ எஸ்எஸ்சியில் சிஜிஎல், சிஹெச்எஸ்சியில் எம்டிஎஸ், கான்ஸ்டபிள், இடி, சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டெனோ, செலெக்ஷன் போஸ்ட்டு, அடுத்து ரயில்வேல வந்து என்டிபிசி, குரூப் டி, டெக்னீஷியன், அதுக்கப்புறம் ஏஎல்பி, அடுத்தது ஆர்பிஎஃப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுமே அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் தான். இதில் வரக்கூடிய இந்த மாதிரி ஹெட் கான்ஸ்டபிள், ட்ரேட்ஸ்மேன் இதுக்கான எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸ், அடுத்து வந்து கோஸ்ட் கார்டு, அக்னிவீர், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இந்த மாதிரி 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரே கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் இந்த ஒரு கோர்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுமானது. ஓகே, ஸோ 3000க்கு மேலே வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், 1000க்கு மேலே ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம், டாபிக் வைஸ் டெஸ்ட்டு. அடுத்து 2000க்கு மேலே செலெக்ஷன் ஆகிருக்காங்க இந்த கோர்ஸில் படித்தவங்க. அதுக்கான ப்ரூஃப் கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்லே வந்து போஸ்ட்டுங்கிற ஆப்ஷனில் போய் பார்த்துக்கலாம். எல்லா கிளாஸுமே தமிழ் லாங்குவேஜில் மட்டும்தான் டீச் பண்ணியிருக்கோம். தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம். ஓகே, ஸோ எல்லா கிளாஸுமே பேசிக்கில் இருந்தால் டீச் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு பிகினர் இது வரைக்கும் எந்த எக்ஸாமும் எழுதுனதில்லை அப்படின்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன எஸ்எஸ்பிலேருந்து ரிலீஸ் ஆன ட்ரேட்ஸ்மேனுக்குமே இதே கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணால் போதுமானது. ஓகே, இப்போ இதுக்கான இந்த கோர்ஸில் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சந்துரு மேத்ஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, சந்துரு மேத்ஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிட்டு அதில் பெய்டு கிளாஸஸ் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் வரும். கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து 1499 காட்டும். இது வேற ஒரு கோர்ஸ்க்கானது. இதுக்கு 1499 காட்டும். அதில் பை நோ கொடுத்துட்டு நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணணும். யூபிஐ மூலமாகவோ இல்லைனா கார்டு மூலமாகவோ நெட் பேங்கிங் மூலமாகவோ பே பண்ணலாம். பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கோர்ஸ் உடனே ஆக்டிவேட் ஆகிடும். அடுத்து நீங்கள் எந்த ஃபோல்டரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் எஸ்எஸ்பிக்குன்னு தனியாக ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்பேன். அதில் ட்ரேட்ஸ்மேனுக்கும் இருக்கும், ஹெட் கான்ஸ்டபிளுக்கும் இருக்கும். ஹெட் கான்ஸ்டபிள் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் பார்ட் 1, அதாவது பேப்பர் 1, பேப்பர் 2ல் கம்யூனிகேஷனுக்குள்ளதை தனித்தனியாக கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ திரும்பவும் சொல்கிறேன், பேப்பர் 2 அந்த பார்ட் 2க்கு வந்து கம்யூனிகேஷனுக்கு மட்டும்தான் நம்மக்கிட்ட சிலபஸ் இருக்குது, மற்ற போஸ்ட்டுக்கு கிடையாது. ஓகே, ஸோ திரும்ப நிறைய பேர் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங், மேத்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸு, இது வேறு மேத்ஸ். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக், ஜிகே, இங்கிலீஷ், ஒக்காபுலரி எல்லாமே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. இல்லை நான் ஆல்ரெடி எஸ்எஸ்சி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கோம்னா நீங்கள் இந்த பேப்பர் 1க்கு படிக்கவே வேண்டாம், பேப்பர் 2க்கு மட்டும் பார்த்துக்கோங்க. இதுலேயுமே வந்து இப்போ ஃபிசிக்ஸ் வந்து நம்ம ரயில்வே எக்ஸாம் கொடுத்துருக்கோம்ல, அந்த ஃபிசிக்ஸ் தான் கொடுத்துருக்கேன், அதுதான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியுமே அதே தான். அடுத்து இந்த மேத்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஒரு வீடியோவில் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா வீடியோ இருக்குது. ஓகே, இது வரைக்கும் நம்ம 50 வீடியோக்கு மேலே கொடுத்துருக்கோம், இன்னும் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மேத்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் மேத்ஸ், நான் சொன்னல 12th கேட்குற மேத்ஸ். ஸோ அதுவும் நம்ம வந்து டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அதிகமாக படிக்க வேண்டிய இது மட்டும்தான். ஆல்ரெடி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க, நம்ம ஆல்ரெடி கொடுத்தது தான் கொடுத்துருக்கேன். ஓகே, எக்ஸ்ட்ராவாக நீங்கள் படிக்க வேண்டியது இந்த டெக்னிக்கல் மேத்ஸ். ஓகே, இது நீங்கள் டெய்லி ஒரு வீடியோ அப்படின்னு பார்த்தா கூட போதுமானது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து எலக்ட்ரீஷியன் போஸ்ட்டுக்கு மட்டும் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்கும். அதில் நீங்கள் 30 மார்க் எடுத்தால் பாஸ். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு அந்த எலக்ட்ரிஷியனுக்கான நாலேஜ் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுற மாதிரி ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்ததாக வந்து மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே நடக்கும். இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஆர், ஓபிசி இல்லைனா இடபிள்யூஎஸ் கேட்டகரி அப்படின்னா 100 ரூபா பே பண்ணணும். எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல் கேண்டிடேட் வந்து ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.